அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 21 நாளில் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் அதிசயம் நடக்கும். இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை 3 ஏலக்காய்களை வைத்து செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நீங்கள் எந்த நாளில் தொடங்குறீங்களோ, எந்த நாளில் வேணாலும் தொடங்கலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பிக்கணும். 21 நாட்களில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அதிசயம், என்ன விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி செய்துட்ருக்கீங்களோ அதற்கான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். முயற்சி ரொம்ப அவசியம். இதற்கு தேவையான பொருள் 3 ஏலக்காய், ஒரு சிகப்பு நிற வஸ்திரம், அவ்வளோதான். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய போகிறோம், அவ்வளோதான். பூஜையில் ஒரு தீபம் ஏற்றி வைக்கணும். முடிஞ்சால் பிரசாதமாக பால் அல்லது ஒரு டம்ளர் தண்ணீர் மகாலட்சுமி தாயாருக்கு வச்சுருங்க. மகாலட்சுமி தாயாருக்கு துளசி மாலை சாற்றணும். இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். நாளைய தினம் ரதசப்தமி. ரதசப்தமி நாளில் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளித்தால் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், சூரிய பகவானின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். 3 ஏலக்காய்களை எடுத்து உங்கள் உள்ளங்கையில் டைட்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ஏலக்காய்கள் திறந்திருக்கக்கூடாது. நல்லா மூடி அந்த விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி நல்லா பச்சை நிறத்தில் கொஞ்சம் நல்லா பருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சுட்டு மனதார உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு, உங்கள் வீட்டில் எத்தனை அறைகள் இருக்கோ, உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருந்தாலும் சரி, இல்லை 2 ரூம் தான் இருக்குங்க, அந்த 2 ரூமில் மட்டும் போய் செய்யுங்க. ஒவ்வொரு ரூம்லேயும் நின்று 3 முறை நீங்கள் சுற்றணும். 3 முறை நீங்கள் நடுவில் நின்று 3 முறை உங்களை நீங்களே சுற்றிக்கோங்க. அதாவது ஏலக்காயை சுற்றக்கூடாதுங்க, நம்ம சுற்றி வருவோம் இல்லையா, அப்படி சுற்றணும். 3 முறை கையில் ஏலக்காயை வச்சுட்டு குலதெய்வத்தோட பேரை 3 முறை சொல்லி சுற்றணும். உங்கள் குலதெய்வம் தெரியல அப்படின்னா உங்கள் இஷ்ட தெய்வத்தோட பேரை சொல்லிக்கோங்க. இப்படி ஒவ்வொரு அறைகள்லையும் நடுவே நின்று குலதெய்வத்தின் பெயரை 3 முறை சொல்லி 3 முறை உங்களை நீங்களே சுற்றி கொண்டு அந்த ஏலக்காயை பூஜை அறைக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு சிகப்பு நிற வஸ்திர துணியில் வச்சு டைட்டாக கட்டி உங்கள் தலையணை கடையில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. அன்றிலிருந்து உங்கள் முயற்சியை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக அதிசயம் நடக்கும். 21 நாள் கழித்து அந்த ஏலக்காய் என்ன பண்ணணும்னா, ஏதாவது வேப்ப மரம், மறுபடியும் சொல்கிறேன், வேப்ப மரம் அல்லது மருதோன்றி மரம், இந்த 2 மரத்தில் ஏதாவது ஒரு மரத்துக்கு அடியில் கொண்டுட்டு போய் குழி பறித்து அந்த ஏலக்காய் விதைகளை போட்டு வஸ்திரத்தை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு வந்துடுங்க. இந்த எளிமையான பரிகாரத்தை மறுபடியும் சொல்கிறேன், எப்போனாலும் நீங்கள் எந்த நாள்லனாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆரம்பிக்கணும், அவ்வளோதான். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. நேரம் கிடைக்கும் போது நம்முடைய பிக் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலையும் பாருங்கள். அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஹரஹர சங்கர், ஜெய் ஜெய் சங்கர், மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.